ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஆனந்த் எலைட் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸ் பக்கத்தில் இருக்க சில்லி பேக் அப்படின்ற ஒரு ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே ஒரு ஜாலியாக ட்ராவல் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த இயற்கை வளம் மிகுந்த இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல அதான் சொன்னல, ராக்கி மவுண்டெயின்ஸ், அப்புறம் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா ப்ளஸ் மாடர்ன் சிட்டி, இது எல்லாம் கலந்த ஊர் தாங்க சில்லி பேக், பிரிட்டிஷ் கொலம்பியா, ஏன் கனடாவே சொல்லலாம். ஸோ வாங்க சில்லி பேக் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஹைவே சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எப்படின்னா ஒரு சின்ன டவுன் மாதிரி தாங்க இருக்கும். அந்த சின்ன டவுனில் ஒரு சின்ன கம்யூனிட்டி தான் வாழ்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லா வகையான பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சைனீஸ், ஏஷியன்ஸ், கக்காஷியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், எல்லா நாட்டு மக்களும் அங்கே இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், பாப்புலேஷன் அவ்வளோ இல்லை, டிராஃபிக்கில் நம்ம ஊர் மாதிரி நிறையாலாம் கிடையாது. ஸோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுற்றி மரம். போய் பாருங்கள், எப்போவுமே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கேரளா கிளைமேட் மாதிரி தாங்க இருக்கும். கேரளாவே இப்போ கேரளா மாதிரி இல்லைங்க, வெயில் அடிக்கிறது ஒரு விஷயம். பட் சொல்கிறேன், எப்போவுமே சில்லுன்னு இருக்கும், மழை அப்போ தூவிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்கும். ஸோ மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க, இது பார்த்திங்களா, இது ஒரு ஓல்டு இங்கிலீஷ் சிட்டி ஓட ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், இங்கே சர்ச்சு, அப்புறம் மியூசியம். இது ஒரு ஓல்டு, ஒரு 70s ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெட்ரோ ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சிட்டியில் இருந்தீங்கன்னா. ஸோ இது டவுன் டவுன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மியூசியம். இது பாருங்கள், ஒரு சர்ச். இது ஒரு ஓல்டு ஸ்டைல் சர்ச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கனடாவில் இருக்க எல்லா ஊரையும் கவர் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட்ஸ், நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஒரு கறிக்கடை, நம்ம ஊர் எப்படி கறிக்கடை இருக்கும் அந்த மாதிரி ஒரு கறிக்கடைங்க. இது சில்லி பேக் லைப்ரரி. எல்லா ஊர்லேயும் ஒரு லைப்ரரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக போய் புக்கெல்லாம் எடுத்து படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சம்மருங்க. இங்கே பாருங்கள், செடியெலாம் பூத்து குலுங்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற சில செடிகள் நம்ம ஊரில் இருக்காது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க விஷுவலி. இது ஒரு A&W, ஒரு பர்கர் செயின், ரொம்ப ஃபேமஸ் செயின், நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே டவுன் டவுன்னால் நீங்கள் எல்லா வகையான பிராண்ட்ஸும் இங்கே இருக்கும். ஸோ பார்க்குறீங்க, இது ஒரு டியூஸ்டே, ஒரு மத்தியான நேரம், ரொம்ப அவ்வளோ டிராஃபிக்லாம் கிடையாது. இது ஷாப்பர் ட்ரக் மார்க். இங்கே உங்களுக்கு எல்லா வகையான பொருட்களும் கிடைக்கும். முக்கியமாக ஷாம்பு, பாடி வாஷ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இது ஒரு பிளாசா மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்க பாருங்கள். நீங்கள் என்னென்ன கடை இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் செயின் இருக்கும், அப்புறம் சில ட்ராவல் ஏஜென்சி இருக்கும். பட் மெயினாக ஃபுட் செயின்ஸ் நிறையா இருக்கும். பாருங்கள், மேரி ப்ரௌன், இது ரொம்ப ஃபேமஸான கடை. இங்கே பர்கர்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். நம்ம ஊர் கடைகளும் இருக்கும். வாங்க என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சலூன் கடை, அதை பார்த்தேன். இது பாருங்கள், ஒரு க்ரூஸ் ஷிப் ட்ராவல் பண்ணுன்னா அதை புக் பண்ணுற இடம், மற்ற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர் சலான், முடி வெட்டுற கடை. இங்கெல்லாம் நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் முடி வெட்டலாம். அஃப்கோர்ஸ் ஸ்டார்பக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற இந்த மெடிக்கல் ஷாப், அந்த மாதிரி கடைகளும் இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நிட்டிங் ஷாப். இந்த ஸ்வெட்டரில் நிட்னவங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஷாப். ஸோ அது உங்களுக்காக நான் உள்ளே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த நிட்டிங் பண்ணுற மெட்டீரியல்லாம் இங்கே இருக்குது. நூல்காக இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ எல்லா வகையான மெட்டீரியலும் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கலெக்ஷன் நான் நிட்டிங் ஷாப்பில் நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் பாருங்கள், இவங்க தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர் வெரைட்டி இருக்குது பாருங்கள். எல்லா வகையான நூட்களும் இருக்குது. ஸோ தயவுசெய்து சில்லி பேக்கில் நீங்கள் நிட்டிங் பண்ண விருப்பமான ஆளாக இருந்தால் அங்கே கடையில் போய் வாங்கிக்கோங்க.
அகெயின் நிறையா ஃபுட் செயின்ஸ் பார்க்குறீங்க. லிட்டில் சீசர், பேப்ளோ, இந்த மாதிரி பல ஃபுட் செயின்ஸ் இருக்குது, பீஸா ஷாப்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க ஷாப் ட்ரப் மார்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எல்லா வகையான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். முக்கியமாக லேடிஸ்க்கு லிப்ஸ்டிக்லேருந்து பல வகையான ஃபேஷியல் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ், எல்லா வகையான விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி ஷாம்பூ, எல்லா பாடி வாஷ், எல்லா வகையான இதுவும் இருக்கும். எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும். இங்கே கொஞ்சம் நிறைய டிஸ்கவுண்ட் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ரொம்ப சீப்பில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுமாதிரி லேடிஸ் போகிற மற்ற விஷயங்களும் இங்கே இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சீப்பு எல்லாமே இங்கே இருக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ டோட்டலாக எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாய் ஃபுட்டுக்கு இங்கே வந்தேன். தாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ தாய் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து தாய் ஃப்ரைட் ரைஸ். இதில் பைனாப்பிள்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வாங்கினேன். ஸோ ஏன்னா எனக்கு ஸ்பைசி பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக தாய் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், டவுன் டவுன் நான் காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய டிராஃபிக் இல்லை. அப்புறம் இது தாங்க ஃப்ரெஷ்கோ. அப்படின்னா இங்கே வந்து நிறையா நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்கும். முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தக்காளி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது அவக்காடோ. ஸோ இங்கே தான் மெயினாக வந்து நம்ம ஊர் சமைக்கணுன்னா இங்கே ஃப்ரெஷ்கோக்கு வரலாம். ஸோ இந்தியன்ஸ்லாம் நிறையா இங்கே வருவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆளுங்க வாங்குகிற நிறையா காய்கறி வகைகள், கேரட்கள், கிழங்கு, பூசணிக்காய் எல்லாமே இருக்கும். இது ஒன்று ஒரு கடை, சேவான் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. இங்கேயும் நிறைய காய்கறிகள், மற்ற க்ரோசரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் சில்லி பிளாக். இந்த மாதிரி வந்து நிறைய vlogs பார்க்குறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் காய்ஸ். பாய்.